இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா த கிஃப்ட் ஆஃப் த மேகி பை ஓ ஹென்ரி. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. ஃபஸ்ட்டு ஓ ஹென்ரியோட ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். ஓ ஹென்ரி பார்த்தீங்கன்னா 1862 பிறந்திருக்காரு. 1910 இறந்துட்டார். இவருடைய உண்மையான பேர் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர். ஓ ஹென்ரியோட உண்மையான பேர் வந்து வில்லியம் சிட்னி போர்ட்டர். இவர் வந்து ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். அண்ட் இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தா இவரோட சிம்பிள் ஸ்டைல். இவர் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைலாக ரைட்டிங் பண்ணுவார். அண்டு இவருடைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும், தென் காமெடியாக இருக்கும். இது வந்து ஒரு எதிர்பார்க்காத எண்டிங், அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ் இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து யூஸ்வலாக வந்து காமன் பீப்புள்ஸ், நார்மலான பீப்புள்ஸை தான் இந்த ஸ்டோரி வந்து ஃபோக்கஸ் பண்ணும். தென் எமோஷன்ஸ், உணர்வுகளுக்கு இவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. இவருடைய ஃபேமஸ் ஒர்க்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த கிஃப்ட் ஆஃப் த மேகி, த லாஸ்ட் லீஃப் அண்ட் த கப் ஆஃப் தி ஆத்தம். இவரோட ரைட்டிங்ஸ்லாம் என்ன வெளிக்காட்டணும், இவரோட தீம்ஸ், இவரோட ரைட்டிங்ஸில் என்ன வெளிக்காட்டுன்னு பார்த்தா லவ், கைண்ட்னஸ், சாக்ரிஃபைஸ் அண்ட் ஹியூமனிட்டி. அதாவது மனிதநேயம், இரக்கத்தன்மை, காதல், அப்புறம் வந்து சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. இதெல்லாம் தான் இவருடைய ஒர்க் வந்து வெளிக்காட்டுது. இப்போ வாங்க நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த கிஃப்ட் ஆஃப் த மேகியோட சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜிம், டெல்லா அப்படின்ற ஒரு யங் கப்புள்ஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஒரு நார்மலாகவே ஒரு புவர் பீப்புள் அப்படின்னே வச்சுக்கலாம். பட் இவங்க 2 பேரும் ஒருத்தவங்கள ரொம்ப லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த லவ் வெளிப்படுத்துறதுக்கு கிறிஸ்மஸ்க்கு வந்து 2 பேரும் கிஃப்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இப்போது டெல்லா கிட்ட பார்த்தீங்கன்னா $1.87 தான் இருக்குது. ஸோ அதில் வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? அது அட் த சேம் டைம் ஜிம்மும் வந்து அவங்க ஒய்ஃபுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரணும்னு நினைக்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான கிஃப்ட்ஸை வந்து தேடி போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டெல்லா பாருங்கள். டெல்லா கிட்ட வந்து $1.87 இருக்குது. பட் அவரோட ஹஸ்பண்டோடைய மந்த்லி சேலரியாக வந்து $20 தான். அவங்க வீட்டுக்கு ரெண்ட் வந்து $8. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவங்களால ஒரு கிஃப்ட் வாங்குறதுன்றதே கஷ்டம். ஸோ அவங்க வந்து ரொம்ப திங்க் பண்ணி பார்க்குறாங்க. எந்த ஐடியாவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ மிரர் முன்னாடி, அதாவது கண்ணாடி முன்னாடி அவங்கள பார்க்கும்போது அவங்கள்ட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஹேர் இருக்குது. அவங்களுடைய கூந்தல் வந்து ரொம்ப பெரிய கூந்தல். ஸோ அந்த கூந்தலை வந்து இவங்க சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. அதுக்காக ஷாப்புக்கு போகிறாங்க. அந்த ஷாப்பில் வந்து இந்த மாதிரி, அவங்க பேர் லேடி சாஃப்ரான், அந்த ஓனர் பேர். இந்த மாதிரி என்னுடைய கூந்தலை நான் சேல் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்னோடய ஹேரை வந்து நான் விற்கணும், நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது, ஓகே உங்கள் கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு தொப்பியை கழட்டிட்டு அந்த ஹேரை காட்டுங்க, நாங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ரிமூவ் பண்ணி காட்டுறாங்க. அந்த ஹேர் வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, இதுக்கு வந்து நாங்கள் $20 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே கட் பண்ணி அவங்க அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ என்ன கிஃப்ட் வாங்கலான்னு பார்த்து நிறைய தேடுறாங்க, நிறைய கிஃப்ட்ஸை பார்க்குறாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த அவங்க ஹஸ்பண்ட் ஜிம்முக்கிட்ட வந்து ஒரு ஓல்டு வாட்ச் இருக்கும். அந்த ஓல்டு வாட்ச் வந்து தலைமுறையாக அவர் கையில் கட்டிகிட்டு இருக்காரு. ஃபஸ்ட்டு அவங்க தாத்தா யூஸ் பண்ணார், தென் அவங்க அப்பா யூஸ் பண்ணார், இப்போ ஜிம் யூஸ் பண்ணுறாரு. இப்போ அந்த வாட்சில் வந்து ஒரு லெதர் ஸ்டாம்ப் வந்து இப்போ அந்த ஜிம்முக்கிட்ட கிடையாது. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது பிளாட்டினம் ஃபேபில் அந்த செயினை வாங்கி கொடுக்கலாம். அது வந்து ஒரு டாட்டா ஷெல்லில் செஞ்ச செயினை. ஸோ அதை வாங்கி கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சி அந்த $20 கொடுத்துட்டு அந்த கிஃப்ட்டை வாங்கி அவர் வாட்ச்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அவங்க மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கா, ஐயோ நம்ம ஹேரை கட் பண்ணிட்டோமே, இது வந்து ஜிம்முக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி ப்ரே பண்ணிகிட்டே இருக்காங்க காடிக்கிட்ட. இது வந்து ஜிம் ஏற்றுக்கணும், இது அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஜிம் வந்துக்கிட்டு இருக்காரு. ஜிம் ஸ்டெப்பில் ஏறும்போது அவங்க ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது ஜிம்முக்கு பிடிக்கணுன்ட்டு. ஜிம் என்ட்ரானது இந்த மாதிரி, ஜிம் நான் என்னுடைய ஹேரை கட் பண்ணிட்டேன். அவர் ஷாக்கிங்கில் கேட்குறாரு, என்னது நீ உன் ஹேரை கட் பண்ணிட்டியா? திருப்பி கேட்குறாரு, நீ உன் ஹேரை கட் பண்ணிட்டியா? ஆமாம் ஜிம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, இது வந்து கிறிஸ்மஸ் டைம், நம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம், இந்த கிஃப்ட்டு பாருங்கள், உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டை எடுத்து காட்டுறாங்க. பார்த்தா ஒரு வாட்ச்க்கு அந்த பிளாட்டினம் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் ஜிம் என்ன பண்ணுறாருன்னா, அட் த சேம் டைம் ஒரு பாக்கெட்லேருந்து ஒரு பேக்கேஜ் எடுக்கிறாரு. அதில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான சீப்பு இருக்குது. ரொம்ப ப்ரீஷியஸான அந்த கோம்ஸும்பாங்க சீப்பு. அதை வந்து பார்க்கும்போது டெல்லாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடும். அதை வந்து பார்க்கும்போது, ஐயோ இந்த இப்போ ஹேரை தான் அவங்க கட் பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அதனால அந்த கோம்ஸ்லாம் அவங்க வந்து சீப் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இந்த ஹேர் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும், அதுக்கப்புறம் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெல்லா வந்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த வாட்சோட செயினை வந்து எடுத்து கொடுக்கும்போது ஜிம் என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த வாட்சை வந்து சேல் பண்ணிட்டு தான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேர் வாங்கின திங்ஸுமே இப்போ அவங்களுக்கு வந்து யூஸ் இல்லாமல் போயிடுது. இப்போது ஜிம் வாங்கிட்டு வந்த அந்த சீப்பும் அந்த கோம்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க ஹேர் கட் பண்ணதுனால யூஸ் ஆகலை. ஸோ இவங்க அந்த வாங்கிட்டு வந்த அந்த வாட்சோட செயின் பார்த்தா அந்த வாட்சை அவர் சேல் பண்ணிட்டு தான் அந்த கோம்பியை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ அதுவும் யூஸ் ஆகலை. இப்போ வந்து என்ன தான் அந்த மெட்டீரியல்ஸ், அந்த திங்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ் ஆக, அந்த
யூஸ் ஆகலைனாலுமே இப்போ இதில் என்ன அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க 2 பேர் ஒருத்தவங்களுக்கு மேலே வச்சுருக்க அந்த காதல் வந்து எவ்வளோ ஒரு உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த கிறிஸ்மஸை அவங்க இதோடைய நல்லா செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் இந்த சம்மரி தேவைப்படுதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். ஓகே, பாய்.